ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் அல்ஜீப்ராவில் ஃபேக்டரைஸில் யூஸிங் ஐடென்டிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இதுவும். ஓகேங்களா? ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா கோஎஃபிஷியன்ட் வர மாதிரி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரோட டேர்மில் கோஎஃபிஷியன்ட் வர மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 4a² ப்ளஸ் 28a ப்ளஸ் 49 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து முதல்ல பார்த்த மாதிரியே இது பார்த்துக்கலாம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் 7² நம்மளால் எழுத முடியும் இல்லையா? ஸோ இது வந்துடும் நமக்கு அந்த இடத்துல. அகெயின் நம்ம இப்போது x², தட் மீன்ஸ் a² டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா 4a² இருக்குது. இதை நாம் பாருங்கள் 2a தி ஹோல் ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடியுமா? ஸோ இப்போ இது போட்டோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 a² தான் வரும். ஸோ 4a² நமக்கு கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து a² இருக்குது, லாஸ்ட்டில் b² இருக்குது, சென்டரில் 2ab கிடைக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 2a தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல 7² போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல 2 இன்ட்டு 2a இன்ட்டு 7, அதாவது நம்ம பாயிண்ட் பிரகாரம் ஏங்கிறது இதில் 2a இருக்குது, பிங்கிறது 7 இருக்குது. ஸோ 2ab. அப்போது 2 2s are 4, 4 7s are 28a நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் பிரகாரம் a வந்து நமக்கு 2a, b வந்து நமக்கு 7ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, அப்போ நம்ம பாயிண்ட் என்ன, ஆன்சர் என்ன வந்துடும்னா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இது வரணும் நமக்கு. ஸோ அப்போது 2a ப்ளஸ் 7 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு கோஎஃபிஷியன்ட் முன்னாடி x² டேர்முக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்தாலுமே அதை a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்மளால் மாற்ற முடியும். இதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள். இப்போது 16p² மைனஸ் 24pq ப்ளஸ் 9q². ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்டில் பாருங்கள், p² முன்னாடி நமக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் டேர்மில் பார்த்தோம்னா நமக்கு ப்ராடக்ட் பாயிண்ட் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து q² ஒரு வேரியபிள் இருந்திருக்கு, ப்ளஸ் ஒரு 9 ஒரு நம்பர் அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த 16p², 16 எதோட ஹோல் ஸ்கொயர் நமக்கு 4ஓட ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போது 4p தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி 9q². இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் டேர்ம் q பக்கத்தில் ஸ்கொயர் டேர்ம் இல்லைன்னா நம்ம வேறு மெத்தட் யோசிக்கணும். இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால நமக்கு a ப்ளஸ் b ஆர் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 9 வந்து 3ஓட ஸ்கொயரு. ஸோ 3q தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதி பார்க்கலாம் கிடைக்குதான்னு கரெக்டாக. ஃபஸ்ட்டு வந்து 4p தி ஹோல் ஸ்கொயர், இங்கே சைன் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி நம்ம இந்த இடத்துல 3q தி ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஹோல் ஸ்கொயர் போடும்போது தான் நம்ம பாயிண்ட் சின்னதாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ஹோல் ஸ்கொயர் போடக்கூடாது. ஓகேங்களா? நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு ஒன்றா அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் போடுவாங்க, இல்லைன்னா 4p போடும்போது pக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுருவாங்க, 4க்கு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி எழுதணும்னு பார்த்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து 2 இருக்குது, 4p இருக்குது, அகெயின் 3q கிடைக்குதான்னா 2 4s are 8, 8 3s are 24. ஓகே, கிடச்சிருச்சு. 24 இருக்குது. p இன்ட்டு q, pq மைனஸ் சைனு. ஸோ இப்போ இந்த பாயிண்டில் வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா a வந்து 4pயாக இருக்குது, b வந்து நமக்கு 3qவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் வரணும். அப்போது 4p மைனஸ் 3q தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேங்களா? என்ன பாயிண்ட்டுன்னா ஹோல் ஸ்கொயர், அதாவது p² x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்துருச்சு அப்படின்னாலே நாம் இந்த a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதிலே தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போது அடுத்த இது இப்போ பார்த்தோம்னா நமக்கு தேர்ட் சம் பாருங்கள். அதுலேயே தேர்ட் சம் வந்து 9x² ப்ளஸ் 36x ப்ளஸ் 35 வந்துருச்சு இந்த சம்மில். இப்போது இதில் பார்த்தோம்னா இந்த 9x² நம்ம ஹோல் ஸ்கொயருக்கு பிரிக்க முடியும். எப்படி எழுதலாம்?
9x ஸ்கொயர் அப்படிங்கிறத 3x தி ஹோல் ஸ்கொயர்னு நம்மளால் பிரிக்க முடியும் இல்லையா? 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு 3x ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த 35 நம்மளால் ஸ்கொயர் பாயிண்டில் பிரிக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு நாம் ஃபேக்டர் தான் எடுக்க போகிறோம். இப்போ இதில் என்ன பாயிண்ட்னா நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் இல்லையா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 9 35 கூட மல்டிப்ளை பண்ணி நாம் ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கொஸ்டின்லேயே வந்து வெறும் ஃபேக்டரைஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட சாய்ஸ். நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் போடலாம், ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் கொஸ்டினில் யூஸிங் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதை ஐடென்டிட்டிக்கு தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 35 இருக்குது. இது மட்டும் சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த 35க்கு வந்து நான் இப்போ 2ஆக பிரிக்கிறேன். என்ன பண்ணலாம், 7 and 5 சொல்லலாம். அகெயின் வேறு என்ன சொல்ல முடியும், 1 and 35 சொல்லலாம். அகெயின் வேறு என்ன பாயிண்ட் வரும், 35க்கு அவ்வளோதான் ஃபேக்டர்ஸ் இல்லையா? இது 2 தான் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ 1ம் 35ம் நாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த 36 வரும். ஆனால் நம்ம பாயிண்டில் வந்து முன்னாடி ஒரு 3x இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து முதல் பாயிண்ட் வந்து இது a+b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வராது, ஏன்னா இங்கே ஸ்கொயர் கிடைக்கல. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த ஐடென்டிட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா x+a இன்ட்டு x+b கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் வந்து இது வராது இல்லையா? 135 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நமக்கு திரும்பியும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 1 and 35 எடுத்துடலாம். இப்போ 7 and 5 மட்டும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பாயிண்ட்டுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து 3x தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. சென்டர் சைன் ப்ளஸில் இருக்குது. லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகணும்னா 7 into 5 வரணும் இல்லையா? 7 5s are 35. ஓகே, இப்போது நமக்கு ஃபார்முலா என்ன, x+a இன்ட்டு x+b போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன, x ஸ்கொயர் ப்ளஸ் a plus b into x plus a into b. ஓகேவா? ஸோ a into b இங்கே இருக்குது, இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்குது. ஸோ a plus b into x போட்டால் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதில் வந்து இந்த 3x அப்படிங்கிறது நமக்கு x-ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம எழுதலாம். இங்கே x வந்து நமக்கு இந்த சம்மில் 3xன்னு இருக்குது. a வந்து 7, b வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து a வந்து 7 ப்ளஸ் b வந்து 5 இன்ட்டு 3x. ஏன்னா x மட்டும் இல்லை, நமக்கு அந்த இடத்துல எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து 3x-ஆக இருக்குது. ஓகேங்களா? புரியுதா பாயிண்ட் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ஹோல் ஸ்கொயர் பிரித்து போட்டிருக்கோம். லாஸ்ட்டு டேர்மை கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை டேர்முக்கு பிரிச்சுருக்கோம். இது இந்த ஃபார்மில் இது வந்து கண்டிப்பாக a+b தி ஹோல் ஸ்கொயரில் உட்காராததுனால நம்ம இந்த ஃபார்மில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாருங்கள், 7 + 5 என்ன நமக்கு 12. அப்போது 12 into 3 போட்டோம்னா நமக்கு 36 வந்துடும் இல்லையா? அதோ இங்கே இருக்கு இல்லையா? இந்த 36 நமக்கு கிடச்சிரும். அப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்டு கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் என்ன, எக்ஸ் வந்து 3xன்னு எடுத்துருக்கோம், a 7 b 5ன்னு இருக்குது. அப்போது இந்த ஃபார்மில் நம்ம அதை எழுதணும். ஸோ x+a இன்ட்டு x+b இஸ் ஈக்குவல் டு இந்த சம்மில் x என்ன நமக்கு 3x ப்ளஸ் a வந்து 7, அகெயின் அடுத்தது வந்து 3x ப்ளஸ் b வந்து நமக்கு 5. இப்படி வந்து ஆன்சர் முடியும். ஓகேங்களா? கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா யோசித்து போடுங்க. சம் ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதே மாதிரி இன்னொரு சம் ட்ரை பண்ணலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 36x ப்ளஸ் 80. ஓகேவா? இப்போது இந்த சம்மில் பாருங்கள், இப்போது வந்து நமக்கு 4x ஸ்கொயரை நாம் எப்படி எழுத முடியும், நீங்களே சொல்லிடுவீங்க இல்லையா? 2x தி ஹோல் ஸ்கொயர் நம்மளால் எழுத முடியும் ஈஸியாக. ஓகே, இப்போது இந்த 80 வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபார்மில் வரல. ஸோ இப்போ இதுக்கு நாம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து எப்படிங்காட்டி நம்ம வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம எப்படி இதை கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம ட்ரை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் அதை கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த 80க்கு நம்ம ஃபேக்டர் பிரிக்கிறோம். 80க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போது நமக்கு வந்து 2 நம்பரை ஆட் பண்ணி அதை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும். பாயிண்ட் புரியுதா? நமக்கு இருக்கக்கூடிய இப்போ இன்கேஸ் இது வந்து 2 into 40ன்னு வச்சுக்கலாம். 2 40s are 80. அப்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும், இன்ட்டு 2 போடணும். ஏன்னா நமக்கு சென்டர் ஃபார்மேட் என்னென்னா a + b into x இல்லையா?
இந்த சம்மில் எக்ஸ் வந்து 2xன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் 2வையும் 40ஐயும் நம்ம ஆட் பண்ணால் 42 கிடைக்கும். 42 2s போட்டோம்னா நமக்கு 84 வந்துடும். ஸோ இது வராது நமக்கு. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம யோசித்து எழுத போகிறோம். ஸோ 2 and 40 நமக்கு நாட் பாசிபிள்னு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போது 4 and 20 போட்டு பார்த்தாலும் 4 and 20 போட்டால் 24 வரும். 24 into 2 போட்டோம்னா 48. அதுவும் நமக்கு நாட் பாசிபிளில் வந்துடுது. அகெயின் வந்து 8 போட்டு பார்க்கலாம். 8 and 10. 8 plus 10 வந்து 18. 18 2s போட்டால் 36. எஸ், நமக்கு இது கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு 8 and 10 தான் நமக்கு அந்த பாயிண்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் எழுதிட்டோம். அப்போது இதில் வந்து 8 வந்து நமக்கு ஏவாக இருக்கலாம், 10 வந்து நமக்கு பியாக இருக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். அப்போது 4x² நம்ம எப்படி எழுதலாம்? 2x தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தள்ளி நமக்கு வந்து 8 into 10 வரணும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு இதுக்குள்ளார நம்ம வந்து என்ன எழுதணும்? a + b. a வந்து 8 + b வந்து 10 இன்ட்டு எக்ஸ் வந்து நமக்கு 2x. ஓகேவா? அப்போது 8 + 10 18. 18 into 2 போட்டோம்னா நமக்கு 36 நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தோம்னா எக்ஸ் வந்து நமக்கு 2xன்னு இருக்குது, a வந்து நமக்கு 8ன்னு இருக்குது, b வந்து நமக்கு 10ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து x + a இன்ட்டு எக்ஸ் + b ஃபார்முக்கு இதை நம்ம எழுதணும். அப்போ போடும்போது x வந்து நமக்கு 2x ப்ளஸ் a வந்து 8 இன்ட்டு அகெயின் எக்ஸ் வந்து 2x ப்ளஸ் 10. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது டவுட்டாக இருந்தால் நீங்கள் இந்த சம்மை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளை சொல்லியிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு டேர்மோட ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மையும் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த 2 டேர்ம் இந்த 4ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் எங்கேயாவது சின்னதாக மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பார்த்து போடுங்க. சரிங்களா? இப்போ இதுதான் இந்த சம்முக்கு ஆன்சராக இருக்கும். ஒரு 2-3 சம்மு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மகிட்ட சம்மில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டலாம்னா நம்ம ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுவுமே நம்ம போன பாயிண்டில் போட்டுட்டோம். என்னென்னா 4p² மைனஸ் 9q². இதுதான் நம்ம பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா a² ஒரு பாயிண்ட்டு b² ஒரு பாயிண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இங்கே? இப்போ 4p² வந்து நாம் 2p தி ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். அதே மாதிரி 9q² நாம் 3q தி ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும் இல்லையா? ஸோ அப்போது a² b² சென்டர் சைன் மைனஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஃபார்முலா என்ன? a² minus b² is equal to a plus b into a minus b. ஓகேவா? அப்போது இந்த சம்மில் a வந்து நமக்கு 2p, b வந்து நமக்கு 3q. ஸோ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து வெறும் a தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்கொயர் போட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ a வந்து நமக்கு 2p ப்ளஸ் b வந்து நமக்கு 3q. அகெயின் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து a வந்து 2p மைனஸ் 3q. ஓகேவா? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படிங்கிற ஃபார்மேட் நமக்கு இங்கே ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பாருங்கள் m⁴ மைனஸ் 256. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இது ரெண்டையும் நம்மளால் ஸ்கொயரில் எழுத முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணோம்னா m⁴ வந்து m² தி ஹோல் ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா? எழுத முடியும். ஸோ இது வந்து m² தி ஹோல் ஸ்கொயர். அப்போது 256ங்கிறது எதோட ஸ்கொயர்? எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் நான் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது 256 வந்து L டிவிஷனில் போடுறோம். 1 2 2s are 4, 8 2s are 16, அகைன் ரிமைண்டர் 2 போட்டோம்னா 6 டைம்ஸ், அகைன் 4 டைம்ஸ் 2 32 2 1 6 2 8 2 4 2 2. ஓகேவா?
ஸோ நமக்கு இத்தனை கிடச்சிருக்கு 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் நமக்கு வந்து இந்த 2 பவர்லேயே கிடச்சிருக்கு இந்த 256 அப்படிங்கிறது. அப்போது நாம் இதுக்கு ஸ்கொயர் ரூட் மாதிரி ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் இப்போ இந்த சம்மில். ஓகேவா? அப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எத்தனை முறை கிடச்சிருக்கோ நம்ம எல்லாத்தையும் எழுத போகிறோம் இல்லையா? 2 3 4 5 6 7 and 8 இல்லை ஓகேவா? 8 1 2 3 4 5 6 7 8 ஓகே 8 டைம்ஸ் நமக்கு 2ல் கிடச்சிருக்கு. இப்போது இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா நாம் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு பேருக்கு ஒரு நம்பரை வெளியே எடுக்கணும். பேராக காமிச்சிட்டு அதுலேருந்து ஒன்றை வெளியே எடுக்கணும். அப்போது இந்த பேருக்கு ஒரு 2 இன்ட்டு இந்த பேருக்கு ஒரு 2 இந்த பேருக்கு ஒரு 2 இந்த பேருக்கு ஒரு 2. ஓகேவா? அப்போ 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. அப்போது 16ஓட ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் வந்து 56 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு இந்த பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து m⁴ வந்து நம்ம m²² எழுதியிருக்கோம். அதே மாதிரி 256 வந்து நம்ம 16² எழுத முடியும் நம்மளால். ஸோ நம்ம இப்போ அதை போட்டோம் அப்படின்னா m² மைனஸ் 16². ஓகேவா? ஸோ இப்போது இது நமக்கு என்ன ஆச்சு? a² மைனஸ் b². அப்போது இந்த சம்மில் a பார்த்தோம் அப்படின்னா நமக்கு a வந்து இந்த சம்மில் m². இந்த ஸ்கொயரை மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள் இங்கே m² போட்டு அதுக்கு மேலே ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் தான் நமக்கு a² கவுண்ட். அப்போ a வந்து m². அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி நமக்கு b வந்து நமக்கு 16². அப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா a² மைனஸ் b² இஸ் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ நம்ம இப்போ எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா m² + 16 இன்ட்டு m² மைனஸ் 16 இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேக்டரைஸோட இன்னொரு பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.